தேருக்கு முன்னாலேயோ இல்லை தேருக்கு பின்னாலேயோ போகணும்னு சொல்லி ஆசைப்பட்ட கொஞ்சம் மண்டபத்தில் அசட்டியிருப்பாங்க. ஹாய் ஹலோ வணக்கம். ஹாய் ஹலோ வணக்கம். தமிழ் பேசும் தமிழ் நெஞ்சவனருக்கு முன்னேற வணக்கம். நான் உங்கள் அருள்தாஸ், NRA அருள்தாஸ். நாங்கள் இப்போ எங்கே நிற்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லிட்டோம். இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் நல்லூர் பிரதேசத்தில் நிற்கிறோம். அதாவது நல்லூர் கந்தசாமி கோயிலாம் நிற்கிறோம். இங்கே வந்து என்னத்துக்காண்டி இன்றைக்கி வந்து நாங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லிட்டோம்னா, இன்றைக்கு வந்து தேர் உற்சவம். அதில் வந்து உங்களுக்கு சின்ன பார்த்தால் தெரியும் அவ்வளோ மக்கள் வருகிறோம். இன்றைக்கு வந்து தேர் உற்சவம். அதான் உங்களுக்கு தேர் உற்சவம் இப்படியெல்லாம் நடக்குது. என்னெல்லாம் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லி உங்களை காடுங்க சொல்லுவாங்க. என்னோட யூடியூப் சேனலுக்கு பேர் வந்து நீங்கள் சொல்லுங்கள். என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகணும். சனம் குறைவாக இருக்கா? இந்த சைட்ல எல்லாம் இன்னும் கடை துறக்கல. இப்போ வந்து டைம் 6:30, சரியா 6:30. இந்த வேலை கடையெல்லாம் திறந்துருக்கு. மக்கள் குறைவாக இருக்குண்ட. நாங்களும் வந்து கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். கோயில் பின்வாசலால் தான் நாங்கள் இப்போ போகிறோம். பின்வாசல்லே நிறைய மக்கள் இருக்கணும். இன்றைக்கு தேர் தானே, இப்போ நேரத்துக்கு மக்கள் வந்திருப்பினோம். எல்லாம் உள்ள பண்ணிப்பினோம். அதான் இங்கே ப்ரோட் எல்லாம் இருக்குது. கொஞ்சம் நேரத்தால் இந்த இடத்தை பார்க்கலாது. அவ்வளோத்துக்கு மக்கள் தொகையாக இருக்கும். பின்னுக்காக வந்தபடியே இருக்கணும். எல்லாம் போட்டுக்கணும். நாங்களுடைய சேவை செஞ்சுட்டு இருக்கணும். பின்வீதி இந்த இடத்துல வந்து அந்த தேர் வரைக்க தேங்காய் உடைக்கிற தேங்காய் எல்லாம் வச்சு இந்த பெரிய ஒரு மடையெல்லாம் வச்சிருக்கணும். அதனால் எதுக்காக போங்க ஆகல வந்தபடியாக இருக்கணும். வேண்டாம் கதைக்கிற பிளான் தெரியாது. ஏதோ சமாளிச்சு செய்கிறேன். இது என்ன அலம்பியன்றதை எடுத்து நான் உங்களுக்கு இந்த காலையில் காட்டிக்கொள்கிறேன். ஒரு பிரம்மாண்டமான கோபுரம் இடத்துல இருக்குது. நான் அப்படியே முன்பக்கத்துக்கு போய் என்ன மாதிரி என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்டிக்கொள்கிறேன். இந்த சைடு வந்து பார்க்க தான் தெரியுது எவ்வளோ மக்கள் நிற்கின வேண்டும். அவ்வளோத்துக்கு சிரமமாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த இடத்துல எல்லாம் நிறைய மக்கள் கூட்டமாக இருக்கு. அந்த இடத்துல வந்து நேற்றைய தினம் இழக்கப்பட்ட அந்த சப்பரம் அதில் நிற்கிது. அதுதான் வந்து சப்பரம் நேற்று இழக்கப்பட்ட. நேற்று நான் வரையலாம் போயிட்டு அதில் வந்து எடுக்கல வீடியோ. ஒரு பேர் தானே தேர் வந்து இருப்பிடத்தில் இருக்குது. இன்னும் சுத்த துவங்கல.
இந்த இடத்துல வந்து நிறைய தேங்காய்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு கொண்டிருக்கு. சாமி என்ன வெளியில வரையில போல. கிட்ட போய் எடுக்கல, அவ்வளோத்துக்கு மக்கள் தொகையா இருக்குது. சுத்தி பார்த்தா மக்கள்லாம் உண்மையிலேயே ரெண்டு கண் போதாது பார்க்கறதுக்கு, அவ்வளோத்துக்கு அப்படி அந்த பூக்கள் எல்லாம் தூவி. உண்மையிலேயே அந்த கோயிலுடைய முன் வாசலை பார்க்க அவ்வளோத்துக்கு ஒரு அழகாக இருக்குது. பூக்களை எல்லாம் தூவி இந்த சாமியை வந்து வரவேற்பு முகமாக சாமி வெளியில வந்துட்டு சாமி வந்து அந்த தேருக்கு தேர்ல அமர்றதுக்காண்டி அந்த தேரை நோக்கி போய் கொண்டிருக்கு. மக்கள் வந்து அந்த படத்தை பிடிக்கிறதுக்கான சண்டை விட்டு படத்தை பிடிச்சிட்டு நாச்சி போட்டேன். மெதுமெதுவாக அசைஞ்சு தேர் போடுறது பார்க்க நல்லா இருக்கும்.
பேருக்கிட்ட போகவே இல்லை, அவ்வளோத்துக்கு மக்களாக கிடக்கு. கொஞ்சம் மண்ணா அவ்வளோத்துக்கு நசுக்கியிருப்பாங்க. தேருக்கு முன்னாலேயோ இல்லை தேருக்கு பின்னாலேயோ போகணும்னு சொல்லி ஆசைப்பட்ட இப்படி முன்னே கொண்டுடுவாங்க. அதால் வந்து நான் தேருக்கு முன்பக்கத்தால் இஞ்சால் பக்கத்தால் பின்பக்கத்தால் போய் முன்பக்கத்தை வீடியோ எடுப்போம்னு சொல்லி போகிறேன். அதில் வந்து நிற்க வந்து இந்த தேரோட வடம் இருக்குது தானே, அந்த வடம் வந்து குறுக்கேக்கு வந்து அவ்வளோத்துக்கு மக்கள் அப்படியோ தேர் அந்த வடத்தை எடுத்து வாங்குறதுக்காண்டி அதில் இந்த ஆக்கில் எல்லாம் தள்ளி உளுத்தி இடித்து கொஞ்சத்துக்கு தப்பிட்டு வந்துட்டேன். இதுக்கால போய் நான் நம்மளுக்கு முன்பக்கத்தால் தேரை காட்டுறேன். இந்த மக்கள் எல்லாம் அங்கே இப்போ தான் கோயிலுக்கு வரினவன் நினைக்கிறேன். இல்லாட்டி தேருக்கு முன்னால் வந்து நிற்கும் போது தெரியல. இந்த பக்கத்தால் போய் நான் உங்களுக்கு தேர் எப்படி எல்லாம் வருதுன்னு சொல்லி காட்டிக்கிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேர் வந்து இருப்பிடத்துக்கு வந்துட்டுது. நாங்கள் இதோட வீடியோ முடிச்சு கொள்ளுவோம். சும்மா வெயிலாக இருக்குது. என்னோட வந்த பொடியங்களையும் உங்கள் வீட்டை மிஸ் ஆகிட்டாங்க. அவங்கள தேடி பிடிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. உங்களிடம் ஓகே, பாய் பாய். மறக்காம என்னோட இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப சொல்கிறது, என்னோட வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டுன்னா கூட இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டுன்னா நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.